இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம் நாம் வாசிக்கலாம். வாசிக்கப்பட்ட மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் உள்ள வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இதுல இயேசுவை பின்பற்றி எல்லாவற்றையும் விற்று போன அவருடைய சீஷர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவருக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவருக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவரை பின் சென்று இருக்கிறோம், இவரால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு பயம். என்னங்க, அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு பயம். பேதுரு கொஞ்சம் துணிச்சலான ஆள். பேதுரு எப்படிப்பட்டவர்? துணிச்சலான ஆள். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு விதத்துல மற்றவங்க சொல்லியோ அல்லது இவருக்குள்ளேயே ஏதோ ஒரு காரியங்கள் வெளிப்பட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி நம்ம வர்றோம்னா ஒரு ஆதாயம் இல்லாம நம்ம வரல. யாராவது அப்படி வர்றீங்களா? கடமையை செய் பலனை அப்படி இங்க யாருமே ஒருத்தர் கூட வர்றதில்லை. எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு லாப நோக்கத்தோடு தான் நம்ம கடவுளை தேடுறோம். ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. பைபிள்ல 2 வசனம் தான் 4 முறை வருகிறது. அதுல ஒரு வசனம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இன்னொன்று நான் சொன்ன இப்ப இந்த வசனம், என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணல, யாரையும் கட்டாயப்படுத்தல, நீ பின்னாடி வந்து ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல. நாமளா மன விரும்பிதான் ஆண்டவர் பின்னாடி போவதற்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பக்த கோடிகள் அல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம உள்ளத்துல? பக்த கோடிகள். அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, இப்பொழுது சாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்த கோடிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஆலயத்துக்கு முன்பு வரும்படி அன்பாய் கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போறது. பக்த கோடிகளை கர்த்தர் அழைக்கவில்லை, ஃபாலோவர்ஸை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை தேவன் அழைத்திருக்கிறார். அவர் எங்க போனாலும் அவரை ஃபாலோ பண்ணி போய் அவரோடு கூட இருக்கும்படியாய் தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். பக்த கோடிகள் அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் பக்த கோடின்னு நினைச்சிட்டு. அல்லேலூயா. ஆமா, இந்த பக்த கோடிகள் கூட்டம்லாம் ரொம்ப நாள் நிக்காது. பண்டிகை திருவிழா முடிகிற வரைக்கும் தான் பக்த கோடிகள். பேனர் என்ன அப்புறம் ஜூஸ் ஊத்துறது என்ன, மோர் ஊத்துறது என்ன, அன்னதானம் பண்றது என்ன, இதெல்லாம் பண்டிகை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பக்த கோடிக்கும் கோயிலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்ன, போறது என்ன, அதுக்கப்புறம் கோயிலுக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை, என்ன கூப்பிடாது. அந்த மாதிரி பக்த கோடிகளை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம் ஃபாலோவர்ஸ் ஏசு பின்னே 24 மணி நேரமும் 7 நாளும் அவர் பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா. என்னை பின்பற்றி வாருங்கள் சொன்னார். என்னங்க, என் பின்பற்றி வாருங்க. ஏசு எங்க இருக்கிறார் சொல்லுங்க? எங்க இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் என் உள்ளத்துல அவர் வாழ்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்துல இப்ப வீற்றிருந்தா கூட எனக்குள்ள அவர் வாழ்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன கைட் பண்றாரு. அங்க போன்னு சொல்றாரு, ஒரு சத்தம் கேட்குது, நீ அங்க போ அப்படின்னு சொல்றாரு. அந்த சத்தம் என்ன சத்தம் நினைக்கிறீங்க?
அந்த சத்தத்தை இங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறாராங்க. அல்லேலூயா. அந்த சத்தம் வருது இல்லையா? அந்த சத்தம் வரும்போது அன்னைக்கு என் பின்னாடி வான்னு சொன்னவரு இன்னைக்கு சொல்றாரு அப்படியே போ, அவர் கூட போ. அல்லேலூயா. இன்னைக்குள்ள நமக்குள்ள உள்ளுணர்வா இருந்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை பின்பற்றி செல்லும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால நமக்கு என்ன லாபம்? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அதை தான் சில காரியங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். உங்களை சோர்வுக்குள்ளாக்க விரும்பல, உற்சாகப்படுத்த விரும்புறேன். நீங்க சிலுவை அப்படின்னாவே நிறைய பேருக்கு முகம்லாம் சிலுவையில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. சிலுவை எடுத்து பின்பற்ற கடவோம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா உடனே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. சிலுவையை சுமந்து முடிச்சிட்டார் அவர். நம்ம ஞானஸ்தானத்திலே சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டுட்டோம். எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? அவரோடு கூட உயிரோடு எழுந்தவர்கள் எத்தனை பேர்? நிறைய பேர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆணியெல்லாம் சரியா கைட்டப்படலை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால தைரியமா இருங்க. சிலுவை அவருக்கு வேதனையை கொடுத்தது, ஆனா நமக்கு அது நன்மையையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அது அவமானத்தின் சின்னமா இருந்தது. இயேசு மரித்ததுக்கு அப்புறம் சிலுவை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் சின்னமா மாறி இருக்கு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சிலுவை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம் மார்க் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற காரியம். சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? அவருடைய அதிகாரத்தை, அவருடைய பவரை, அவருடைய ஆத்தரைஸ்டு அந்த காரியத்தை நம்மகிட்ட கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில வேற என்ன சொன்னா, வேற எந்த தெய்வமாவது இப்படி தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்திருக்கா? தன்னுடைய வல்லமை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்திருக்கா? இல்ல. ஏதேனும் வரம் இருந்தால் கேள், தருகிறேன். ஆனா ஏன் அதிகாரத்தை என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். இயேசு அவருடைய அதிகாரத்தை நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். சைன் ஆத்தரைஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஃபவுண்டர் இருக்கிறாருன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் சைன் பண்ணுவார். அந்த ஃபவுண்டர் எனக்கு பதிலாக இவர் சைன் பண்ணலான்னு ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு சைன் ஆத்தரைஸ்டுன்னு சொல்லி ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் பண்றாருன்னா அவருக்கு பதிலாக இவர் சைன் பண்ணுவார். அவர் பண்ற இடத்துல இவர் சைன் பண்ணலாம். இவர் பண்ற அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் இவருக்கு இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் ஆண்டவர் அவரை ஃபாலோ பண்ணுகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, தேவன் மரித்த இயேசுவின் இடத்துல காண்பிக்கப்பட்ட தன்னுடைய வல்லமையின் மாதிரியை அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்துல காண்பிக்கும் பொருட்டு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க உங்களுக்காக வேண்டுகிறேன். எபேசியர் 1:19. இயேசுவின் இடத்துல என்ன அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ, எந்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அதை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யாரு? பக்த கோடிகள் மூலமா இல்ல. யார் மூலமா? அவரை பின்பற்றுகிற கூட்டம். அவரை பின்பற்றுகிற கூட்டம், அவரை பின்பற்றி போகிற கூட்டம், சீஷர்களுடைய கூட்டம். நீங்க பாருங்க, பைபிள்ல விசுவாசிகள் அப்படிங்கிற பெயரை விட சீஷர்கள் என்கிற பெயர் தான் அதிகமா இருக்கும். விசுவாசிங்கிற பேர் எங்கேயாவது அங்கங்க ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனா என்ன பேர் இருக்கும்? சீஷர்கள். அந்த சீஷர்கள் என்பவர்கள் எப்பவுமே குருவோடு இருந்து குருவுக்கு பணிவிடை செய்து அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள், அவருக்கு உதவி செய்கிறவர்கள். நீங்களும் நானும் சீஷர்கள். ஆனா ஒரு நாள் வரும்பொழுது தேறின எந்த சீஷனும் குருவை போல மாறுவான். தேறின எந்த சீஷனும் தன் குருவை போல மாறுவான். ஆண்டவரை மாறிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் தன் அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்குறார். போராட்டமா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவர் எந்த நாவினால் அதிகாரத்தோடு பிசாசை கடிந்து கொண்டாரோ,
எந்த நாவினால் கர்த்தர் வியாதியை அதட்டினாரோ, எந்த நாவினால் கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டினாரோ, அதே அதிகாரத்தை கர்த்தர் உங்க நாவுல வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன நம்மளால இது முடியாது, நம்மளால முடியாது. இதை சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஒரு யானையை எப்படி பழக்க வைப்பாங்கன்னா, அவ்வளோ பெரிய உருவம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை குட்டியா இருக்கும் போது பிடிச்சிட்டு வந்து அந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கிலி போட்டு கட்டி ஒரு பெரிய தூண்ல கட்டி போட்டுருவாங்க, இல்லை பெரிய மரத்துல கட்டி போட்டுருவாங்க. அப்ப அது என்ன ஆயிடுன்னு சொன்னா, இழுத்து இழுத்து பார்க்கும் சங்கிலியை. குட்டியா இருக்கிறதுனால இதால என்ன பண்ண முடியாது, அந்த மரத்தையோ அல்லது கட்டி போட்ட அந்த தூணையோ அதால சாய்க்க முடியாது. இழுத்து இழுத்து புண்ணாகி இதுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பண்ண, ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளால இந்த தூணை சாய்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அதுக்கு வந்துடும். இதனால நமக்கு வேதனை தான், கஷ்டம் தான்ங்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ள வந்துடும். இப்ப இது வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடும். இப்ப நினைச்சா அந்த தூணை அதால சாய்க்க முடியும், இப்ப நினைச்சா அந்த மரத்தை வேரோட பிடிங்கி எறிய முடியும். ஆனா இது மனசுல ஒண்ணு செட் ஆகி போச்சு, நம்மளால அந்த தூணை சாய்க்கவே முடியாது. அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஃபாலோவர்ஸுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆத்தரைஸ், அந்த பவரை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பரலோகம் திறந்தது, தேவதூதன் வந்தாரு, உதவி பண்ணாங்க, இப்படி எல்லாம் வாசிக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணா இதெல்லாம் நடக்கும், ஏன்னா எனக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோகத்தின் திறவுகோலை. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னே பாருங்க, உங்க மூஞ்செல்லாம் அப்படியே என்ன இருக்கு, நீங்க பாக்குற விதத்தை பார்த்தா நமக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது, நமக்கு பேச்சே வர மாட்டுது. கொஞ்சம் சிரிச்சிங்கன்னே பாருங்க, முறைக்கிறதெல்லாம் முச்ச வாட்டி முறைச்சிக்கிங்க. நிறைய அப்படியே விரட்டி, சோத்திரம் முடியட்டும், சோத்திரம் கத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் சண்டை போட்டுக்கலாம். இப்ப வந்து சந்தோஷமா சிரிச்சு முகத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி அவர் சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை எனக்கு பிதா அனுப்ப மாட்டாரா? அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், பக்த கோடிகளை சொல்லல. நான் யார சொல்றேன்? பக்த கோடிகளை சொல்லல. ஆமா, அன்னதான பிரபுக்களை சொல்லல. நான் சொல்றது சீஷர்களை சொல்றேன். அல்லேலூயா. நீங்க பக்த கோடிகளா சீஷர்களாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அவர் சொன்னாரு, நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்யாததை நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் செய்யாத நம்ம என்ன செஞ்சிட போறோம் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு ஐயா? சொல்லுங்க டேவிட் ஐயா, என்ன சொன்னாரு? என்ன பெருசா செஞ்சிருவோம் நம்ம? ஆண்டவர் செய்யாததை நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க. ஒண்ணும் முடியாது. அதனாலதான் இப்படி இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம மென்டாலிட்டி என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணும் முடியாது. நீ எப்போ ஏதாவது கேளுங்க, அவர் ரொம்ப கேட்டா ஏதாவது கோச்சிக்கு போறாரு, கொஞ்சமா கேளு. நம்ம கேட்கறது எப்படிதான், கொஞ்சமா கேளு. என்னைக்கே ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் நான் கொடுக்கிறேன், என்னை கேளுன்னு சொன்னார். அல்லேலூயா. விட்டா பிளாங்க் செக் கொடுத்தாங்கன்றதுக்காக அக்கௌண்டே க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஃபில் பண்ணிடக்கூடாது. நமக்கு மனசாட்சி வேணும். ஆனா அதே நேரத்துல ரொம்ப கஞ்ச பிசினித்தனமாவும் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. எலிசா கிட்ட எலியா கேட்டார், உனக்கு என்னதான்பா வேணும், ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்க, பின்னாடி ஏன் வந்துட்டே இருக்க, என்ன விஷயம் சொல்ல, என்ன வேணும்? உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு அதே மாதிரி நான் செய்யணும்னு கூட கேட்கல. இவன் என்ன தெரியுமா கேட்டா, உன்னை விட 2 மடங்கு நான் செய்யணும். உன்னை விட, ஆமா, நீ வந்து எப்படி இருந்த, என்ன நிலைமை, உன் நிலைமைலாம் எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். 12 ஏர்மாடு பூட்டி உள்ளது ஆளு நான். சாதாரண குடும்பம் கிடையாது. 4 பேர் முன்னாடி நான் எப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறேன். 12 ஏர்மாடி விருந்து பண்ணி போட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் வெறுமையா போக மாட்டேன். கர்த்தரை நம்பி பின்னாடி நான் போறேன். இனி ஒரு நாள் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இனி நீங்க என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.
அல்லேலூயா. நான் போறேன். இனி உன்னை பார்த்து எப்படி பயப்படுறானோ அந்த பயம் என் மேல 2 மடங்கு இருக்கணும். அல்லேலூயா. நீ சொன்ன மானம் 3 வருஷம் அடப்படணும், நான் சொன்ன 6 வருஷம் அடப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தான் தூக்கி நம்மகிட்ட கொடுத்தார். அவர் எலியாவை போல அந்த நம்ம கர்த்தர் எலிசாவை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இயேசுவின் வஸ்திரம் பட்டுதான் ஜனங்க உயிரோட எழுந்தாங்க. வியாதிகள் சொஸ்தமாச்சு. ஆனா பேதுருவின் நிழல் பட்டு அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. போட்டிருந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுதுதான் அற்புதம் நடந்தது. பவுலுடைய வஸ்திரத்தை போட்டிருந்த கச்சிப்பை தூக்கி போட்டாவே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு எத்தனையோ பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு? இயேசுவின் பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஆனா பேதுருவின் ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதான் சொன்னாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய். இதை விட ஒரு சிறந்த தலைவனை உங்களால பார்க்க முடியுமா? அவர் பேஸ்மெண்ட்டை போட்டாரு. இனி நீங்க தான் இதெல்லாம் செய்ய போறீங்க. நீங்க என்னை விட பவரா இருந்தாதான் இந்த பில்டிங் நிற்கும். அதனாலதான் சபை இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு மோசேக்கு அப்புறம் மோசையை விட பெருசா செய்யறதுக்கு ஒருத்தனும் எழும்பல. மோசையை விட ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஒருத்தனும் எழும்பல. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே சின்னாபின்னம் ஆயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களும் அவருடைய பின்பற்றுகிற சீசர் கூட்டத்தையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன், அவரை பின்பற்றுகிற நானும் ஒரு ஆள். கர்த்தர் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கை வச்சு ஜெபம் பண்ணா மட்டும் இல்ல, நான் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார், என் மனைவிக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எனக்குள்ள வரணும். சும்மா ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்களாம் எப்படிப்பட்டவர்கள்? நாங்க இப்படி போனோம்னா செக்யூரிட்டியா கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டான். இந்த நிலைமையில இப்படி போய் நம்ம நின்னோம்னா, நான் செக்யூரிட்டியாலாம் வேலை செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதை சொல்றாரு. போன வாரம் சென்ட்ரிங்னாரு. ஆமா, அது ஒரு 3 வருஷம். செக்யூரிட்டியா ஒரு 6 மாசம். அங்க போனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற உடம்பெல்லாம் கிடையாது. இப்படி இருப்பேன். போட்டோலாம் பாத்தீங்கன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க எனக்கு. அப்படி ஒரு முகம். 20 வயசு 21 வயசு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டேன். அப்ப தம்பி ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. எப்படி ட்ரெஸ் போட்டா என்னமோ குச்சில அது காட்ட பொம்மை மாதிரி இருக்கும். போட்டு ஸ்பென்சர் பிளாஸால ஃபுட்பால்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. எங்க தெரியுமா? அந்த மெயின் அந்த என்ட்ரன்ஸ்ல உட்கார வச்சுட்டாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் முள்ள 2 செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. வெளியே போறது வரதெல்லாம் நம்ம தான் பிடிக்கணும். நம்ம என்ன 20 வயசு எப்படி தெரியுமா உட்காந்துருந்தேன் அந்த சேர்ல, அந்த டேபிள்ல. 24 மணி நேரமும் ஃபாரினர் போவான். அங்க போயிட்டே இருப்பாங்க, ஜனங்க வந்துக்கினே இருப்பாங்க. எப்பவும் ரஷ்ஷா இருக்கும். நான் சொல்றது 2000ல். இப்ப ஸ்பென்சர் பிளாஸ் அன்னைக்கு இந்தியாவிலே இருந்த ஒரு ஷாப்பிங் மால்னா தான். அப்படி இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த மேனேஜர் வந்து சொன்னார், தம்பி நீ செக்யூரிட்டி, நீ என்ன பண்ணக்கூடாது. ஆமா, வீட்டில் இருக்கிற செல்ல பிராணி மாதிரி என்ன பண்ணக்கூடாது. வீட்டுக்கு இப்போ ஒருத்தர் வராரு, நீங்க ஒரு நாயே வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த சில வகை நாய்கள் இருக்கு, ராட்வீலரு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அந்த அமெரிக்கன் புல்டாக், இதெல்லாம் அந்த கொஞ்சம் அலர்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு அப்படி நிற்கும். அதை பார்க்கும் போது என்னன்னா, ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வந்து வெறும் உடம்போட நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும். அது பார்வையிலே இனி நம்ம காலை உள்ள வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அதே இந்த இன்னும் சில நாய்கள் இருக்கு, லேபர் டாக்கு, அப்புறம் இந்த மூஞ்சி கொஞ்சம் பெருசா இருக்குமே, என்னது பக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்படி தலையை வச்சு இப்படி படுத்துருக்கோம். நமக்கு பார்த்தா போய் ஆசையா போய் என்ன பண்ணுவோம், ஹே அப்படின்ட்டு போவோம். அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இப்படி இருக்குது. நம்மளை பிசாசு தடவி கொடுத்துட்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா என்ன வரணும் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஏன் நம்ம வீட்டில் நம்ம பையன் பயப்பட மாட்டான் தெரியுதா? என் மனைவி பயப்பட மாட்டேது தெரியுதா? சிரிக்கிறாங்க பாருங்க, சிரிப்பா போச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. யோசி பாருங்க. ஸ்தோத்திரம்.
எங்க வீட்டுல அடிக்கடி எங்க வீட்டுக்காரங்க சொல்ல, யாருமே உங்களை பார்த்து எல்லாருக்கும் பயம், ஆனா அவங்களுக்கு பயமே வராது. எல்லாருக்கும் பயம். ஏன்னா அதிகாரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அதிகாரத்துல என்ன பண்ணியாச்சு, ஷேர் பண்ணியாச்சு. இப்போ அவங்க நினைச்சாங்கன்னா திடீர்னு நீங்க வந்து நிற்பாங்க, ஏதோ சொல்லுவாங்க. நீங்க வந்து நிற்பீங்களா, சொல்லுவீங்களா, யோசிப்பீங்க. காரணம் என்னன்னா அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் ஷேர் ஆனதுனால வந்து நிற்கிறாங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்ப வேணா போய் தேவ சமூகத்துல கர்த்தர் முன்னாடி நிக்க முடியாது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எவன் வேணா முன்ன போயிட முடியாது. பழைய ஏற்பாட்டுல யார் வேணா போய் நின்ற முடியாது. ஒரே அடிதான் முடிஞ்சு போச்சு கதை. ஆனா புதிய ஏற்பாட்டுல தன் மரணத்தின் வழியாய் தன்னை பின்பற்றவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கும் போதெல்லாம் பரலோகத்துல கர்த்தர் முன்னாடி போய் நிக்க முடியும். நம்ம நினைக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். அதை விண்ணப்பமா மாத்திரம் இல்ல, வேண்டுதலாகவும் நம்ம சொல்ல முடியும். கட்டாயம் நீங்க செஞ்சுதான் ஆண்டவரை ஆகணும்னு அவரை கட்டாயப்படுத்தவும் நம்மளால முடியும். ஏனென்றால் கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லல, வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவரை கட்டாயப்படுத்துங்க, செய்ய வைங்க. ஆண்டவர் ஜெபம் பண்றவங்களுக்கு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு சொல்றாரு, ஒரு அநியாய வேலைக்கா ஒரு எஜமானன் இருந்தா, அந்த அம்மா ஒரு விதவை போய் கேட்குது. அவன் பாக்குறான், இது சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தவன் அவன் என்ன பண்ணிட்டான், ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவான், இது இங்க நீ வரக்கூடாது. அது அநியாய எஜமானனே எப்படி பண்ணுவான்னா, பரமபிதா தட்ட தட்ட திறப்பாரா மாட்டாரா? ஆண்டவர் தான் சொல்றாரு. நீங்க மத்திய 18 எடுத்து வாசி பாருங்க. எல்லாம் அது சார்ந்த உண்மைதான். ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போய் இவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்ப இருந்தா கூட நான் எல்லாம் படுத்துட்டேன்பா, எந்திரிக்க முடியாது, நீ 1000 காரம் சொல்லு, திரும்ப தட்டிட்டே இரு, அவன் திறப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தட்ட தட்ட பரலோகம் திறக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளுமையை வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் உங்களை நீங்களே தாழ்வு மனமாக்குள்ள தள்ளாதீங்க. பிசாசனுடைய தந்திரத்துல ஒண்ணு என்ன தெரியுமா, நம்மளை நாமளே தாழ்வா நினைச்சுக்கிறது. நம்மளை யாரும் நேசிக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் விரும்ப மாட்டாங்க, நமக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வந்து புழு, நான் யாரு, தாவீதின் தங்கச்சி, நான் ஒரு புழு, நானோ ஒரு செத்த நாய், நானோ ஒரு கழுதை. சிலர் ஏறி மைக்க பிடிச்சா உடனே என்ன பேச்சு வருதுன்னு, ஆண்டவர் இந்த கழுதையை கொண்டு தாழ்த்துறாராம், ஆண்டவர் இந்த கழுதையை கொண்டு உங்களோட என்ன பண்ண போறாரு, பேச போறாரு, பாம்புன்னு சொல்லு. என்னத்துக்கு அப்படியே தாழ்த்து? ஆண்டவர் அவர் தாழ்த்திட்டாரு, எதுக்கு? நம்மை உயர்த்த. அவர் தடுக்கிறர் ஆயிட்டாரு, நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்ம அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், இப்ப உயிரோட எழுந்துட்டோம், அவரோடு கூட மகிமையில உட்காரும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு பாதாளத்துக்கு இறங்கி போனாரு? அவர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியா பாதாளத்துக்கு இறங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தாரு. எங்கேயாவது ஒரு ராஜாவுக்கோ இல்ல ஒரு தீர்க்கதரிசிக்கோ ஒரு ஆசாரியனுக்கோ ஏதோ ஒரு வரத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற, அவரை தேடுகிற அத்தனை பேருக்கும் தேவன் தன்னுடைய வரங்களை வல்லமைகளை பகிர்ந்தளித்திருக்கிறார். நான் சில நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, சோனா பெல்ட் வித்த மாதிரி 9 வரங்களின் சொந்தக்காரர். மொத்த வரமும் எங்க இருக்கிறோம்? அவர்கிட்ட தான், ஹோல்சேல் டீலர் அவர். நமக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை, ஐயாவை தவிர இந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு ஆளே இல்லை. ஏன்னா அவரால் தான் எல்லாம் முடியும். அவரே தீர்க்கதரிசியா இருப்பார், ஒரு நாள் சுகமாக்குறவரா இருப்பாரு, ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, பாஸ்டா இருப்பாரா, எல்லாம் இருப்பார். அந்நிய பாஷை பேசுவார், அவரே வியாக்கியானம் பண்ணுவார். ஏன்னா மற்றவன் வியாக்கியானம் பண்ணான மாட்டிக்குவார். இப்படி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. என்ன வரம் கரெக்டா சொல்லுங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. என்ன வரம் சொல்லுங்க? சுவிசேஷம் வரமா? பாரம். அது என்னன்னா, அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை மட்டும்தான் தேவன் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, அது எல்லாருக்கும். ஏன்னா அது பர்சனல் யூஸுக்காக. அந்த வரம் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனத்துக்கு இல்லை. நீ அந்நிய பாஷை பேசுறதுனால 2 பேர் சுகமாக போறதில்ல, 4 பேர் ரசிக்கப்பட போறதில்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அந்நிய பாஷை பேசினா நீ பக்தி விருத்தி அடைவாய், நீ தேவனோடு ரகசியம் பேசுவாய், கடவுளோடு இருக்கிற உறவுல பெருகுவாய். அது நமக்காக கொடுத்தது. மீதி 8 நம்ம கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் கொடுத்தது.
ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆளுங்க ஒரு ரெண்டு தீர்க்க தரிசனம் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப நல்லா அப்படியே பப்ளிசிட்டி பண்றாங்க இல்லையா. ஒருவேளை எளிய காலத்தெல்லாம் இருந்தேன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படியே ஒரு மீட்டிங் நம்ம கூப்பிடுறப்போ என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர் என்ன சொல்லியிருப்பாரு, போஸ்ட் அடிங்க, கையை நீட்டுற மாதிரி போடுங்க, அதுல இருந்து அக்கினி வரணும், வானத்துல இருந்து அக்கினி இறக்கினவர், அப்படி ஒரு போஸ்டர் போட்டாதான் ஐயா வருவாரு. இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஸ்டேஜ் இவ்வளவு அகலம் இருக்கணும், எத்தனை பேர் விசுவாசி வருவாங்க, எவ்வளவு காணிக்க கொடுப்பீங்க? இதல்லையா தேவன் அதிகாரத்தை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அவர்கள் தேவனுக்கு என்று மனதார கொடுக்கிறது வேற விஷயம். அல்லேலூயா. நீ இவ்வளவு கொடுத்தாதான் இன்னைக்கு கடவுளை ஆராதிக்கிறதுக்கு, இவ்வளவு கொடுத்தாதான் கடவுளை ஆராதிக்க முடியும். நீங்க ஆராதிக்கிற அந்த ஆடிட்டோரியம் உள்ளேயே போக முடியும், சும்மா போக முடியாது. டிக்கெட் இல்லைன்னா உள்ள போக முடியுங்களா? கடவுளை ஆராதிக்கிறதுக்கு பைபிள் சொல்லி இருக்குதா? 24 மணி நேரம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் திறந்து கிடந்தது. எவன் வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம். நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தேவனுடைய ஆலயத்துல கிடக்கலாம். ஒருத்தர் உன்னை வெளியே போன்னு சொல்ல மாட்டான். நான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கெல்லாம் என்ன பிஏ சிஸ்டம் இருந்ததா, மைக் இருந்ததா, ஸ்டேஜ் இருந்ததா, அதனாலதான் அவன் ஒழுங்கா இருந்தான். அதெல்லாம் இல்லாததுனாலதான் ஒழுங்கா இருந்தான். எல்லாம் வந்ததுனாலதான் நீ உருப்படாம போயிட்ட. அல்லேலூயா. நம்ம ஆளுங்கதான் பவர், எல்லாம் பவர் ஆச்சே. அக்கினி இறங்கலையா போட, நீ அக்கினியை உருவாக்கு. மகிமை இறங்கணும், இறங்கலையா 4 பக்கம் புகையை போட்டு விடு. மகிமை 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 மகிமை, குளோரி குளோரி குளோரி. இங்க குளோரி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சர்ச்சிலையும் 2 குளோரி இருக்கும். ஆமா, 2 குளோரி இருக்கும். குளோரின்னு போய் சொல்லிடக்கூடாது. குளோரி குளோரி குளோரி. அது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி வேற உட்கார முடியும். இந்த குளோரியை பார்த்தா நம்ம குளோரி போயிடும். மகிமை மகிமை மகிமை, பவர் பவர், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். என்னத்த பெற்றுக்கொள்ளு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொட்டார்னா நம்ம சொல்ல தேவையே இல்லை, அதானே நடக்கும். நம்ம கடவுளை மகிமைப்படுத்தினா போதும், கடவுளை நம்ம உயர்த்தினா போதும், உள்ளத்துல இருந்து முழு பலத்தோடு தேவனை ஆராதிச்சா போதும். அல்லேலூயா. அதை செய்து பாருங்க, தானா எல்லாம் நடக்கும், மகிமை தானா வரும். பெருமைக்குன்னு சொல்லலை, நிறைய நேரம் நான் ஆராதனை பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் புதுசா திடீர்னு அந்த ஆராதனை வந்து கலந்துக்குவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பிரதர் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப பிரசன்ஸா இருந்தது, ஆண்டவர் என்னோட பேசினாரு, ஆண்டவர் என்ன என்கிட்ட கர்த்தர் வெளிப்பட்டாரு. சில நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு சொல்லுவாங்க, என்ன எதிர்பார்ப்போடு வந்தோன்னா அதை கர்த்தர் உங்க மூலமா வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா. நீங்க நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதை தீர்க்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்க நாவல வச்சிருக்கிறார், உங்க கரங்கள்ல வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. அவர் வெளியே இருந்தார், அப்பப்ப மேல வந்து உட்காந்துக்குவார், அவர்கள் மேலே இறங்கினார். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எனக்கு வேதத்துல பிடிச்ச ஒரு ரொம்ப நல்ல பகுதி ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யாக்கோபு போய் ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போற டைம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் கண்ணு தெரியாது. இப்ப போறவர் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு, அப்பா எந்திரிங்க, சாப்பிடுங்க, என்ன ஆசீர்வதிங்க. உடனே அவர் கேட்பாரு, என்ன சத்தம் வேற மாதிரி இருக்குது, அப்பா நீ யாருப்பா? நான் தான் மூத்த மகனாக. இந்த சிஸ்டமேட்டிக்கா சொன்னானா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். மூத்த மகனாக ஏசானாரு. இல்லையே, சத்தம் வந்து யாக்கோபு சத்தம் மாதிரி இல்லை இருக்குது. அப்ப கிட்ட நான் உன்னை மோந்து பாக்குறேன், அவங்க அம்மா யாரு? பொன்னாட்டினா சும்மாவா? அதுக்கு தெரியும் உங்க அப்பா இப்படிலாம் யோசிப்பாருன்னு எனக்கு தெரியும்டா. போடு ட்ரெஸ், உங்க அண்ணன் ட்ரெஸ்ஸை போடு, நீ போ. ஓ என்ன பண்ணுச்சு, ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுச்சு. பக்கத்துல போனா அவனுடைய ட்ரெஸ் வாசனை, அந்த மிருகத்தின் தோலுடைய வாசனை. அவன் சொல்றான், ஆஹா கர்த்தர் ஆசீர்வதித்த வயல் நிறையின் சத்தம். உடனே மகனை சாப்பாடு கொடு. என்ன பிரியாணியா, 65வா, என்ன கொடு, சாப்பிட்ற திண்ணி பண்டாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுச்சு, ஆசீர்வாதம் போடு, போட்டு அமுச்சு. அப்போ அவன் ஆசீர்வதிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும் பாருங்க, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். அல்லேலூயா. சத்தம் ஏமாத்துறவனுடைய சத்தம், பேசுறது நான் தான், சாதாரண அற்பமானவன் தான்.
ஆனா கையை வைக்கும் போது இது கர்த்தருடைய கரமாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அற்பமானவன் தான், நான் சாதாரண ஆளு தான், நான் பலவீனமானவன் தான். ஆனா நான் கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது அதை கர்த்தர் தம்முடைய கரமாய் மாற்றி கிரியை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையாய் மாற்றி கிரியை செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எனக்குள்ள அந்த பவரை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. நான் ஒண்ணு சும்மா கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியிலேயே தன்னை போல வாழும்படியாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என்னைக்கும் பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த ரகசியம் தெரியுமா? நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் பிசாசு உங்களை ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பிசாசை அடக்கிறதுக்கு ஒரு தேவ தூதன் போதும். பிரதான ஒரு தூதன் இறங்கி வந்தான்னா பிசாசை ஒண்டியா கட்டி வச்சிருவான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. ஒரே ஒரு தூதன் ஒரு சங்கிலியை எடுத்துட்டு வந்து அப்படியே அழகா புடிச்சு அவனை கட்டி வச்சான். நம்ம பாக்குற பிசாசு இல்ல, 10 பேர் சேர்ந்து பிடிக்கணும். விட மாட்டேன். இன்னைக்கு ஏஐ வந்தவொடனே இன்னும் போட்டு விதவிதமா காட்டுறான். இப்படி ஏறுது, இப்படி ஏறுது, இப்படிலாம் குதிக்குது. அப்படிலாம் குதிக்காது எந்த பிசாசும். அல்லேலூயா. ஒரு தூதனால கட்ட முடியும்னா தூதனை விட மேலானவர்களாக கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே சோர்ந்து நம்மளால முடியாது, நம்மளால இப்படி ஆகாது. சில பேரை கூப்பிட்டா உடனே ஊழியத்துக்கு வரீங்களா? ஐயோ ரொம்ப கால் வலி பிரதர், நடக்கவே முடியாது பிரதர். என்ன ஆயிடுது? நடக்கவே முடியாது பிரதர், நடக்கவே முடியாது. பொண்ணு வீட்டுக்கு 50 வாட்டி நடப்போம், பையன் வீட்டுக்கு 10 வாட்டி பையன் கடைக்கு அனுப்புவான். 10ன்னு போறோமா இல்லையா? போவோம், எங்க வேணா போவோம். வெயில் பிரதர், வெயில், ஐயோ வெயில் பிரதர். ஆனா பையன் தூக்கின்னு எங்க போவான்? 1 மணிக்கு 12 மணிக்கு. ஆனா அவன் ஊழியம் போறதுக்கு வரும்போது தான் வெயில் வந்துடும், சோர்வு வந்துடும். அவர் தேடி வந்து அவர் பலத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க பலவீனமா இருந்தாலும் உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவ்வளவு மாதிரி பலவீனமான ஆட்கள் கிடையாது. அவருடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிபட்டு இருக்கிறார், அவ்வளோ பலவீனமான ஆள். ஆனா அவர் போகாத ஊரு கிடையாது. ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டார், ஓடினே இருப்பார் ஆண்டவருக்காக. இன்னும் நான் அடிக்கப்படவும் கொல்லப்படவும் பானபடியாய் பார்க்க போகிறேன். ஏன்னா உள்ள இருக்கிறது சாதாரண ஆளு கிடையாது, வேற மாதிரி. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒண்ணு வேற மாதிரி யோசிக்கிறீங்க. உள்ள இருக்க சாதாரண ஆளு. சில பேர் பாத்தீங்களா போவான் கடைக்கு கரெக்டாக 12 மணிக்கு போவான். இப்போ எத்தனை 12 மணியா 10 மணியா தெரியல. 12 மணிக்கு போவான். போகும்போது பார்த்தீங்கன்னா உதிரினே போவான். அப்படியே சோத்திரம், அப்படியே அங்கே சோத்திரம் இல்லை, அவன் ஏன் சோத்திரம் சொல்ல போகிறான். அவன் ஏதோ நினச்சின்னு போய் அப்படியே நிற்பான். கொடுப்பா சீக்கிரம் கொடு. அதை வாங்கிறது கூட தெம்பு இருக்காது. அப்படியே ஆடும். கட்ட அது ஒரு கத்தம் கையை பிடிச்சின்னு கிட்ட அடிச்சு முடிச்சோன்னு பாருங்களேன். அப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி பிடிச்சி இப்படி நிற்குவாரு. எப்போ அப்புறம் நடைய பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சிவாஜி கணேசன் இருந்தால் அப்படி அப்படியே அந்த நட்டா கிட்டாலாம் அப்படி மாறி போயிடும். உள்ள இருக்கிறது யாரு? நம்ம ஓல்டு மங்கு. நாங்கள் பிடிச்ச காலத்தை அதுதான் இருந்தது, ஓல்டு மங்கு அது இதுன்னு. அப்படி ஆகிடும். ஏங்க இதுக்கே எப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறவர், அவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறவர், நம்மளை எழுந்து நிற்க பண்ணுகிறவர். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி, சொல்லுங்க, பலப்படுத்தி. தானியேல் விழுந்துறாரு, முகம் குப்புற, நிற்க பலன் இல்லை. ஒரு தூதன் என்னை அவனை எடுத்து நிறுத்தி அவனை பலப்படுத்தினான். சொல்லுங்க, என்ன பண்ணானா? பலப்படுத்தினான், நிற்கும்படி பலப்படுத்தினான். ஆண்டவர் நம்மளை நிற்க வைக்கிறவர், படுக்க வைக்கிறவர் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆளுங்களாம் எல்லாரையும் படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. படு படு படு, எல்லாரையும் படுக்க போடு. நம்ம ஆண்டு நிற்க வைக்கிறவர், படுக்க வைக்கிறவரா? சொல்லுங்களேன், சொல்லுங்கயா. படுக்க வைக்கிறவரா நிக்க வைக்கிறவரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது நிக்க வைக்கிறவர். படுக்க வைக்கிறது பிசாசோட வேலை. புரியுதுங்களா? பின்னிட்டு விழுந்தார்கள். யாருக்கு எப்பெல்லாம் பின்னிட்டு விழுந்தாங்கன்னு வேதத்துல பாருங்க. அசுத்தாவிகள் கிரியை செய்யும் போது தான் பின்னிட்டு விழுவான். தேவனை கண்டவர்கள் முகம் குப்புற விழுந்தாங்க, பின்னிட்டு விழ மாட்டாங்க. இப்ப நமக்கு இங்க ஒருத்தர் நம்ம பாலியாங்கி
இந்த அபிஷேகத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் ஒருத்தர் இருக்கார் அமெரிக்காவில், பென்னிஹின். அவரு ஒரு முறை மீட்டிங் வந்திருந்தார், சென்னைக்கு வந்திருந்தப்போ நிறைய கூட்டம் அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய ஒரு சபையில வச்சிருந்தாங்க. அப்போ ஸ்டேஜில் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் உட்கார வச்சுட்டாங்க. யாரு? பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் உட்கார வச்சுருக்காங்க. கீழே ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயா வந்தார் பாருங்க. வந்து அப்படி கோட் எடுத்து அப்படி விசிறினது தான். மேல இருந்த பவர்ஃபுல்லெல்லாம் பவர் போயிடுச்சு. எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ஸ்டேஜ் மொத்தமா இப்படி கிடக்குது. இது அகஸ்டின் ஜெபகுமார் சொன்ன ஒரு காரியம், நான் சொல்லல. அவர் சொன்னாரு, அவர் இப்படியே நிக்கிறாராம். அப்ப அவர் கேட்கிறார், அப்ப அந்த பென்னிஹின் வந்து சொல்லிட்டு போறாராம், உனக்குள்ள இருக்கிறது தான் பரிசுத்தாவினா. உனக்குள்ள இருக்கிறது என்னது? பரிசுத்தாவி. யாரையும் தப்பா சொல்லல. தேவனுடைய ஆவி நம்மளை நிற்க பண்ணும், தள்ளி விடுறதில்ல. தள்ளி விடுதுன்னா உள்ள ஏதோ வேற மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். உஷாராயிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரம் ஆவி பிரசன்னத்தை தாங்காம வீழ்கிறது வேற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன தம்பி, புரிஞ்சுதா? ஜெய்சன், ஜிம்முக்கு போற எப்படி இருக்கணும்? சும்மா கும்மனு சத்தமா பேசு பார்ப்போம். எப்படி இருக்கணும்? இங்க பாருங்க, அம்பத்தியா ஜாக்கப்ப ஜிம்மு இங்க சர்ச்சுக்கு வரும்போது இப்படித்தான் வரணும். நீங்க அப்படிதான் வரணும். ஜிம்முக்கு போனா ரக்கம் வந்துச்சா இல்லையா? வந்துடும், கொஞ்ச நேரத்துல வந்துடும். சரியா? ஆமா, நல்லது. பசங்க எல்லாம் போங்க, ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சிருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆமா, நம்ம ஊழியக்காரங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 வயசுல கூட சின்ன பையன் மாதிரி ஓடி வருவார் ஊழியக்காரர். இங்க பார்த்தா 50 வயசுல பாஸ்டருக்கு, ஆமா, அவர் 4 பேர் கையை பிடிச்சி தூக்கின்னு வருவார். பாஸ்டர் ஏற முடியாதுப்பா, பாஸ்டர் கையப்பிடி காலைப்பிடி, உட்கார இடத்துல கை கழுவுறதுக்கு, உட்கார இடத்துல எல்லாம் பேக்கை தூக்க ஒரு ஆள், பைபிள் தூக்க ஒரு ஆள். அவர் என்னதான் தூக்குவாரு? ஐயா 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 நடக்க விடுங்க, அவங்க வேலையை அவங்க செய்ய விடுங்க. அல்லேலூயா. இயேசுக்கு பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரா? கையை தூக்குறதுக்கு ஒரு ஆள், காலை தூக்குறதுக்கு ஒரு ஆள். இயேசு எப்படி இருந்தாரு? எல்லா இடத்துக்கும் போனார், நடந்து போனார். அல்லேலூயா. கூட போனவங்க எல்லாம் முன்னாடி, அவர் பாருங்க, போனவெல்லாம் பஸ்ல ஏற்றி விடுற மாதிரி கப்பலில் ஏற்றி விட்டாரு. போங்கப்பா முன்னாடி போங்க, நான் நடந்தே வந்துடுறேன். கடல் மலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுக்கு மேல போட் இல்லை அங்க போறதுக்கு, நடந்தே போறாரு. இயேசு நடந்து போறாரு. ஆனா தன்னுடைய உடன் ஊழியர்களை கர்த்தர் முன்னாடி போட்ல அனுப்பிச்சு விடுறாரு. நீ நடக்காத, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடந்து பறந்து வந்தாரு. மாயமாய் அப்படியே வந்து நின்னாரு, மாயாஜாலம் மாதிரி அப்படியே இருக்குது. நீ கடற்கரையில் இங்க போ, நீ போறதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். ஸ்வைன்னு மறைஞ்சு அங்க வந்து ஸ்வை அப்படி நின்னாரா? அவர் அதே வழியில நடந்து வந்தார். பைபிள் சொல்லுது, கடல் மேலே இயேசு நடந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமைய சும்மா வீணா அது என்ன பண்ண மாட்டாரு, செலவு பண்ண மாட்டார். தேவனை பறிச்சு பார்க்க வேலையை அவர் செய்ய மாட்டார். நம்ம தான் அந்த வேலையை செய்வோம். ஆண்டவர் சொன்னாரு, தேவனை பறிச்சு பாராது இருப்பாய். அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கூட பறிச்சை பார்க்க கூடாது. நடக்குமா நடக்காதா இதெல்லாம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது எதை கொடுத்திருக்கிறார்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். பாருங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. யார் அறிந்து கொள்ளும்படி? தன்னை பின்பற்றுகிறவர்கள், தன்னை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன பண்ணப்படல? யாருக்கு? பக்த கோடிகளுக்கு என்ன பண்ணப்படல? அருளப்படல. சீசர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? பாஸ்டர் என்னங்க பிரசங்கம் பண்ணாரு இந்த வாரம்? வர முடியல பிரதர். என்ன பிரசங்கம் பண்ணாரு பிரதர்? இங்கே இருக்குது பண்ணாரு பிரதர். பக்த கோடிகளுக்கு இங்கே தான் இருக்கும், இங்கே வராது.
சீஷர்கள் வேத வாக்கியங்களை அறியும்படி. இன்னைக்கு பைபிள்ல இருக்கிற தேவனுடைய வார்த்தைங்கிறது நமக்காக தேவன் கொடுத்தது. உங்க கையில இருக்கிற பைபிள் உங்களுக்கு பர்சனலா கர்த்தர் கொடுத்தது. அதுல இருக்க வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், எச்சரிக்கைகளா இருக்கட்டும், எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், அதை உங்களுக்கு ஆண்டவர் பர்சனலா கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு பைபிள் ஒண்ணு இருக்குது, அதாவது எங்கெங்க பேர் வருதோ அந்த இடத்துல எல்லாம் பேரை எடுத்துருவாங்க, பேர் இருக்காது, மீதிய வசனங்கள் இருக்கும். அந்த இடத்த நீங்க படிக்கும் போது உங்க பேரை அந்த இடத்துல வச்சு படிக்கணும். கர்த்தர் உன்னைங்கிற இடத்துல உன்னை இருக்காது. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் கிதியோனை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல். இப்படிதான் பைபிளை படிக்கணும். இதுதான் சரியான முறை. சொல்லுங்க ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்படிதான் பைபிளை படிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பைபிள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இப்ப நான் பண்ற பிரசங்கம் யாருக்காக பண்றேன்? எங்களுக்காக இல்ல, எனக்காக. சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் பசங்க சொன்ன எனக்காக அவர் பேசுறாரு. கடிந்து கொள்றாரா? உடனே அந்த பிரதர் தானே, இந்த சிஸ்டர் தானே, ஆமா பாஸ்டர் அவங்கள தான் சொல்றாரு. திருப்பந்தியில ஒண்ணு இருக்கு, முதல்ல தன்னைத்தானே, முதல்ல மேல பார்க்க கூடாது, சைட்ல பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். தன்னைத்தானே. இது முதல்ல ஆண்டவர் எனக்கு பேசுறாரு. இங்கிருந்து வருகிற ஆசீர்வாதம் அதுக்கு மட்டும் எனக்கு பார்ப்பேன். இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா வேற ஏதாவது வந்ததுன்னா அவன் அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, அப்படி இல்லை, அதுவும் எனக்கு தான் பேசுறாரு. அல்லேலூயா. தேவன் தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எத்தனை பேர் பின்னாடி ஆமென் சொல்றீங்க? கேக்குதாமா சவுண்டு? ஆமா, பின்னாடி ஸ்பீக்கர் வைக்கணும்னு சொன்னது கரெக்டா தான் போச்சு. கொஞ்சம் இறக்கி இப்படி அடிக்கிற மாதிரி வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு போடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ந்துட்டார் தெரியுமா? சந்தோஷத்துல பூரிப்பாய் போச்சு. அல்லேலூயா. 10 நிமிஷம் 7 குறிப்பு, இப்பதான் 2வது குறிப்பா வர 10 நிமிஷம், அதுக்குள்ள நான் முடிகிற வரைக்கும் நான் சொல்றேன். நான் அல்லேலூயா. நீங்க சொன்னாலும் சரி, சொல்லனாலும் சரி, 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருங்க. இதுதான் எங்களுடைய விருப்பம். ஸ்தோத்திரம். இங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, வேத வாக்கியங்களை அறியும்படி. நீங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தத்துவ ஞானிகளா இருக்கட்டும், அறிவாளிகளா இருக்கட்டும், இந்த பைபிளை குறிச்சு இதுக்கு விளக்கம் சொல்லுப்பான்னு சொல்லுங்க. இதை படிச்சு இதுல என்ன இருக்குன்னு ஒரு விளக்கம் சொல்லுன்னு சொல்லுங்க. முடியாது. ஆனா ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு ஆள், தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு ஆள், அவங்ககிட்ட இந்த பைபிளை கொடுத்து இதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. மணிக்கணக்கா, நாள் கணக்கா பேசுவாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தன்னை பின்பற்றியவர்களுக்கு அந்த கிருபையை கற்றுக்கிறார். இயேசுவை பின்பற்றி போனவர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பிஹெச்டியும், எம்ஃபிலும், இன்னும் எஃப்ஆர்எஸ், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போனவங்களா? ஆமா, அவர் கல்வி அறிவு இல்லாதவர்கள் சொல்லுது. பேசிக்கான ஒரு கிராஜுவேட் கிடையாது. அவங்க படிக்கலன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு டிகிரி முடிச்சாதான் நீங்க கிராஜுவேட் கணக்கு. 10th + 2 கிராஜுவேட் படிச்சவங்க கணக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப அட்லீஸ்ட் ஒரு யூஜியாவது நீங்க பண்ணி இருக்கணும். அப்பதான் நீங்க படித்தவர்கள். அந்த லெவல்ல அவங்க ஸ்கூல்லாம் போனவங்க தான், ஆனா டிகிரிலாம் பண்ணவங்க கிடையாது. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை அறியும்படி தேவன் யாரை தேடி வந்து வேத வாக்கியங்களை விலக்கி காமிச்சாரு? ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு, வாப்பா நான் உயிர் தெரிஞ்சுட்டேன், வா கொஞ்ச நேரம் பேசலாம், வா, என்ன கிண்டல் பண்ண, வா கொஞ்ச நேரம் பேசலாம், வா நான் என்ன சொல்றேன், வா, அப்படியே சொன்னாரு. தன்னை ஃபாலோ பண்ணவங்களை கூப்பிட்டு அவங்கள தேடி போய் அவங்களோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை நம்முடைய வேத வாக்கியங்களினாலே அவர் என்ன பண்றார்? விலக்கி காண்பிக்கிறார். இன்னைக்கு யாருக்கு புரியுதோ இல்லையோ, தன்னை பின்பற்றுவதற்கு தேவன் தெளிவா பேசுவார். உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தை நமக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்காக தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மறக்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோட, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசிட்டார். அல்லேலூயா. ஆமா. 3வது காரியம், தேவன் எதை கொடுக்கிறார்? லூக்கா 24:50 வசனம் வாசிங்க. லூக்கா 24:50. அவர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். 3வது, தன்னை ஃபாலோ பண்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற
ஒரு நன்மை என்னன்னா ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆசீர்வாதம். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆசீர்வாதம். தேவன் தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு முதல்ல எதை கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் கிருபையை கொடுக்கிறாரு. மூன்றாவது, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஃபாலோவர்ஸுக்கு, பக்த கோடிகளுக்கு இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்குங்க? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பக்த கோடிகளே அவங்களுக்கு இல்ல, ஃபாலோவர்ஸ். பாரு, ஃபுல்லா கூட்டம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. ஆமா, பக்த கோடிகள் திருவிழா அன்னைக்கு வருவாங்க. ஆனா பக்தி உள்ளவன் எப்பவும் கோயிலுக்கு போவான். புரியுதுங்களா? பூஜை நடக்குது நடக்கல, ஆனா அது கோயில், அங்க கர்த்தர் இருக்கிறாரு. புரியுதுங்களா? நான் இங்கே சொல்றேன், நான் சபையை சொல்றேன். சபையை தேடி வருவான். அங்க பூஜை நடக்குது, திருவிழா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. பக்த கோடி எப்பவும் அங்க போய் சும்மானா ஒரு கும்பிட போட்டுட்டு போவான். ஃபாலோவர்ஸ் அப்படிப்பட்டவர்கள். பக்த கோடிகள் அப்படி இல்லை, கொண்டாட்டத்துக்கு மட்டும் உள்ள வருவாங்க. இங்க எது? இது நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். சபைங்கிறது என்னங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க கடவுளை ஃபாலோ பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிச்சாரு? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கல. தன்னை ஃபாலோ பண்ணி வந்தவங்களை, தன் பின்பற்றினவர்களை பார்த்துதான் கர்த்தர் கரங்களை உயர்த்தி. ஒரு கையை தூக்கினாவே அவ்வளோ அற்புதம் நடக்குங்க. அவர் 2 கைகளையும் தூக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். இது கிட்டத்தட்ட 2 மடங்கான ஆசீர்வாதத்துக்கு சமம். சொல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய நோக்கம். அவரை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க சும்மா நான் இப்படி இருக்கிறேன் அப்படி, ஆண்டவர் சொல்லிட்டார், நமக்கு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் போய் அங்க இருக்கும்படி உங்களை நான் கூட்டிட்டு போறேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை சிலுவையின் மரணத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு எந்த ஆசீர்வாதம் இருந்ததோ, ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோசுவா கிட்ட என்ன சொன்னாரோ, அல்லது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, அதை எல்லாம் சிலுவையின் வழியாய், கிறிஸ்துவின் வழியாய் ஆண்டவர் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, எல்லாம் பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை படிக்கிறீங்களோ அது தேவன் நமக்காய் சொன்னது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன், ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். பாரப்படுத்தினது மத்தேயு 19:29. நான் விஷயம் சொல்லிடுறேன், அது என்ன மேட்டர் இருக்குன்னு சொல்லிடுறேன். என் நிமித்தமாய் நீங்க எதை இழந்தாலும் நான் அதை திரும்ப தருவேன். என்ன சொல்றாரு? என் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும். யாருக்கு சொல்றாரு? தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்றாரு. நீங்க எதை இழந்தாலும் மறுபடியும் அது உங்க கையில வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல தூங்கினா கொஞ்சம் எழுப்பி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை இழக்கிறீங்களோ ஆண்டவர் திரும்பவும் உங்க கையில அதை கொண்டு வந்து கொடுப்பார். யாருக்கு? தன்னை பின்பற்றுகிறவங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க இழந்த நன்மை, நீங்க இழந்த சந்தோஷம், நீங்க இழந்த உயர்வு, நீங்க இழந்த பணம், நீங்க இழந்த சமாதானம், நீங்க இழந்த சுகம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் அவர்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். என்ன சொன்னார்? 100 தனையாய். அது எப்படிங்க? 100 தனையாய். ஆண்டவருக்காக நீங்க எதை இழந்தாலும் சரி, அது ஒருபோதும் அது எங்கேயும் போகாது, திரும்ப உங்களுக்கு வரும். நான் சொன்ன பாருங்க, போன வாரம் ஊருக்கு போயிட்டு பஸ் கேன்சல் ஆயிடுச்சு, 5000 ரூபாய் போயிடுச்சு எனக்கு புக்கிங், அந்த பைசா. நான் என்ன ஆண்டவர் இப்படி ஆகி போச்சு, வரணும் ஆண்டவரை சொல்லி அவங்க சொன்னாங்க, ஒரு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே வெயிட் பண்ணி கரெக்டாக சொன்னால் 5 to 7 days ஒர்க்கிங் டேஸ், பேங்க் ஒர்க்கிங் டேஸ் கணக்கில் வரும். கரெக்டாக 7வது நாள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் வந்து உட்காந்துருந்தேன், ஜெபம் பண்ணலான்னு உட்காந்துட்டு சரி அது பாட்டு ஏதோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். அதில் வந்திருக்கு credited by 5000. எனக்கு அப்போதான் ஒரு பெரிய நிம்மதி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் வைக்கப்படுத்த மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இழந்ததை திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றும் நஷ்டப்பட்டு போறதுக்கு விட்டுற மாட்டார். நீங்க ஆண்டவருக்காக ஒன்று இழந்துட்டீங்களா, கவலையே படாதீங்க, திரும்ப வரும். அது சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? திரும்ப வரும். சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம் திரும்ப வரும். யோபு எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் 2 மடங்கா திரும்ப வந்துச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லா நன்மைகளும்
திரும்ப போகுது. உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷப்பட்ட நாட்கள் திரும்ப போகிறது. அல்லேலூயா. 1 மடங்கா 2 மடங்கா திரும்பும். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. அவர் எதெல்லாம் பூமியில இழந்தாரோ பரலோகத்துல கர்த்தர் அதெல்லாம் கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம்.